ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கருணாநிதி பெயரை சூட்ட வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாகவும் முன்னேற்பாடாகவும் அரசு பேருந்துகளில் இருந்து தமிழ்நாடு என்ற பெயரை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திமுக அரசு நீக்கியுள்ளதோ என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் பல்வேறு மண்டல போக்குவரத்து கழகங்களின் கீழ் இயங்கும் பேருந்துகளில் வழக்கமாக இடம்பெறும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற வாசகத்தில் இருந்து தமிழ்நாடு என்கிற சொல் நீக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர் ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1996 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களின் பெயர்கள் தமிழகத்தில் செங்கோலாட்சி நடத்திய மன்னர்களான சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் என மன்னர்களின் பெயர்களிலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களிலும் அரசியல் தலைவர்களின் பெயர்களிலும் இருந்தது. அன்றைய தமிழக முதல்வரான கருணாநிதி மேற்குறிப்பிட்டுள்ள மன்னர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அரசியல் தலைவர்களின் பெயர்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றினார். இப்போது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் நீக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழகத்தில் கட்டப்படும் பேருந்து நிலையங்களுக்கு எல்லாம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் என பெயர் சூட்டி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்து நிலையங்களுக்கு கருணாநிதியின் பெயரை சூட்டியது போல போக்குவரத்து கழகத்திற்கும் கலைஞர் அரசு போக்குவரத்து கழகம் என கருணாநிதி பெயரை சூட்ட வேண்டும் என்றும் அதற்கு முன்னோட்டமாகவும் முன்னேற்பாடாகவும் தான் அரசு பேருந்துகளில் இருந்து தமிழ்நாடு என்ற பெயரை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திமுக அரசு நீக்கியுள்ளதோ என்கிற சந்தேகம் எழுகிறது என்று ராஜா விமர்சித்துள்ளார்.